Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. Hello friends, நம்மளோட வாட்ஸ் குக்கிங் சேலஞ்சோட 20வது क्वेश्चनக்கு ஆன்சர் கரெக்ட்டா பண்ணிருந்தீங்க, கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நீங்க எப்பவுமே உற்சாகப்படுத்துங்க. நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். அசோகா அல்வா. இந்த அசோகா அல்வா எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சுஜாதா குமார், ஆர்ட் ஆஃப் சமையலோட செஃப். என்னோட வாய்ஸ் கேட்டிருப்பீங்க, என்னோட சமையலை பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, எல்லாரும் கேட்டிருந்தாங்க உங்கள் முகத்தை காட்டுங்கன்னு. அதனால இன்னைக்கு நான் நேராக உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் முகத்தை காட்டுறதுனால ஒரு ஸ்வீட்டோட கொண்டாட போகிறோம். என்னன்னா அசோகா அல்வா. இது வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் திருவையாறுன்ற இடத்துல ஸ்பெஷல். தஞ்சாவூர்காரங்களுக்கெல்லாம் தெரியும், திருவையார் சைடு இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அங்கே ஏதாச்சும் விசேஷம், கல்யாணம், வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா இந்த அசோகா அல்வா பண்ணுவாங்க. இது ஈஸியாக பண்ணக்கூடியது. இப்போ இந்த அசோகா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். சர்க்கரை 2 கப், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், பாசிப்பருப்பு 1 கப், கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவைக்கேற்ப, கேசரி பவுடர் 1 பிஞ்ச். இதுதான் அசோகா அல்வா செய்ய தேவையான பொருட்கள். இப்போ நம்ம அசோகா அல்வா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பருப்பை வறுக்கணும். அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ பருப்பு வறுக்கிறதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுறேன். இது ஈஸியாக பண்ணக்கூடியதான், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணுறது தான். கோதுமை அல்வா பண்ணுறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் வேலை. இது ஈஸியாக பண்ணக்கூடியது. ஸ்வீட்டுன்னா எப்போதும் கேசரி, பொங்கல் இப்படி தான் பண்ணுறோம். வித்தியாசமாக இது ஒரு பண்ணலாமே. இப்போ அந்த பேன் சூடாயிடுச்சு. அதில் நம்ம 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதில் இந்த பாசிப்பருப்பை வறுக்கிறதுக்கு போட்டுக்கலாம். பருப்பை வந்து நம்ம கழுவிட்டு தண்ணி நல்லா வற்ற வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா பருப்பு வந்து முடிஞ்ச வரைக்கும் கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த பருப்போட வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆக்க வேண்டாம், லைட் ப்ரௌன். இந்த பருப்போட வாசம் நமக்கு வரும் நல்லா அந்த நெய்யில் வறுக்கிறேன். இப்போ நம்ம பருப்போட வாசனை நல்லா வருது. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது ஆறட்டும். இப்போ இது ஆறிடுச்சு. நம்ம இதை குக்கரில் போட்டுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்து இந்த பருப்பை இந்த குக்கரில் போடலாம். இப்போ நம்ம பருப்பெல்லாம் குக்கரில் போட்டாச்சு. இதில் 3 கப்பு, ஏன்னா பருப்பு 1 கப் எடுத்துருக்கோம், 3 கப்பு தண்ணி. இப்போ தண்ணி 3 கப்பு ஊற்றியாச்சு. குக்கரை மூடிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இப்போ குக்கர் வெயிட் போட்டுறேன். இது ஒரு 3 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு 3 விசில் வந்துடுச்சு. ஆற வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அல்வா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த பேன் சூடாயிடுச்சு. நம்ம அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை போட்டுடலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயிலையே நம்ம ஊற்றுறோம்னா நம்ம இந்த அல்வா எல்லாம் ஆறுனுச்சுன்னா கட்டி ஆகிடும். அது இல்லாமல் ஃபுல்லாக நெய் ஊற்ற தேவையில்லை. இந்த சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுற டைமும் அல்வா கேசரிக்காக இருந்தாலும் சரி சாஃப்டாக இருக்கும். பாதி நெய் பாதி சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் முந்திரி பருப்பு போட்டாச்சு. இது லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். முந்திரி பருப்பு, நெய் இதெல்லாம் அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். இப்போ அதே பாத்திரத்துல நம்ம கோதுமை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இந்த இதில் போட்டுடலாம்.
இப்போ இந்த கோதுமை மாவோட இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். அந்த கோதுமை மாவோட வாசம் நல்லா வரும், நெய்யில் வறுக்கிற வாசம். அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து இந்த கோதுமை மாவு போடுற டைம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான், ஏன்னா மாவு போட்டதும் இல்லைன்னா கறிய ஆரம்பிச்சிடும். இப்போ சிம்மில் வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நெய் சூடாக இருக்கு இல்லையா, அப்போ நம்ம கோதுமை மாவு போட்டதும் இதாகிடும். அதனால் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கோதுமை மாவோட வாசம் நல்லா வருது. இந்த டைமில் நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை இதில் ஊற்றிடலாம். வேக வச்ச பருப்பை ஊற்றியாச்சு. இதை நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பருப்பு கோதுமை மாவு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. அந்த தண்ணி இல்லை. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை இதில் போட்டுடலாம். நான் வந்து 1 கப் பருப்புக்கு 2 கப் போட்டிருக்கேன். சர்க்கரை வந்து அவங்கவுங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஜாஸ்தி வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். அல்வானா நெய் தான், அதனால நெய் நிறைய ஊற்றினாதான் டேஸ்ட்டு. நான் இன்னைக்கு சொன்ன அளவில் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கிறவங்களா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டதும் இந்த சர்க்கரை மெல்ட் ஆகும், கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்த டைம்ல கேசரி பவுடர் போடுறேன். உங்கள் கையில் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி கூட இதில் போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு பிஞ்சு கலர் பவுடர் போடுறேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கோம். சொல்ல மறந்துட்டேன், பருப்பு வேகக்கிட்டு தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம். அப்புறம் அந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதனால தான் அளவாக தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா அப்படியே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இது மற்ற அல்வா மாதிரி இது ரொம்ப சுருண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிடாதீங்க, அப்புறம் எரியிடும். இது நமக்கு வந்து ஸ்பூன்ல இப்படி எடுத்து போடுற டைம் விழுவுற மாதிரி இருக்கணும், ஊற்றக்கூடாது. அது வத்த ஆரம்பிக்குது. இனி கைவிடாம அப்படியே கலக்கிட்டே இருக்கணும். சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த அல்வா. கோதுமை அல்வானா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது அப்படி இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த ஈரமெல்லாம் வத்த ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஏலக்காய் சர்க்கரை போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இதை இதில் போட்டுறேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஒட்டாம வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கோதுமை அல்வாலாம் பண்ற டைம் இன்னும் இது பண்ணுவோம். மற்ற அல்வாலாம் பண்ணா ஓரம் ஒட்டாம வர வரைக்கும் நம்ம அப்படியே இது பண்ணிட்டு இருப்போம். இது அப்படி இல்லை. அந்த அளவுக்கு வச்சோம்னா அப்புறம் பாசிப்பருப்பு அல்வாவா இருக்காது, ஹார்டா போயிடும். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம அப்படி எடுக்கிற டைம் இந்த மாதிரி விழுவுற மாதிரி இருக்கணும், ஒழுகக்கூடாது. இப்போ நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ முந்திரி பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுல்ல மாத்திடலாம். இந்த பழம் பாருங்க, எடுத்தா நமக்கு கரண்டில இருந்து விழுவு மாதிரி ஒழுகாம இருக்கும்.
இது நம்மளோட அல்வா தான் கரெக்ட் பதம். அதுக்கு மேலே விட்டோம்னா அல்வாவாக இருக்காது. இப்போ நம்மளோட அசோக் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. எப்பயும் கேசரி சக்கரை பொங்கல் இல்லாமல் இந்த மாதிரி அல்வாவும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.